ஆண்டவராகிய இயேசு கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆஹ் இந்த அருமையான தருணத்தை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் பிரதர் சசி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இரண்டத்தனையான பலனை தருவார், இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று. அதே போல சக்கரையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 நமக்கு தெரியும், எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து கேட்கிறார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். யோபு 42 அதிகாரம் 10 கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினார், அவன் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இரட்டிப்பாக டபுளாக தருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். டபுள் ஆனர், இரட்டிப்பான பலன் வரும், இரட்டிப்பான நன்மைகள் வரும், இரட்டிப்பான ஆவியின் வரம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாய் தருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதத்தில் சில அருமையான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு 2 பங்கை, இரட்டிப்பான பலனை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். நாமும் கூட அநேக முறை ஜெபிக்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே, I want double portion of your anointing. I want double blessings. But for your shame, you will have double honor. எனக்கு அதெல்லாம் நீர் தர வேண்டும் என்று நாமும் கூட ஜெபத்தில் அந்த டபுள், அந்த இரட்டிப்பை நாம் நினைத்து நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திலே இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான காரியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான ஒரு பாத்திரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47 அதிகாரம் 13 அந்த கடைசி பகுதியை மாத்திரம் நான் படிக்கிறேன். யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது இந்த 13 கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. நமக்கு தெரியும், யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான். எகிப்து தேசத்திலே அவன் போனது நிமித்தமாகத்தான் மற்ற எல்லா 12 குடும்பங்களும் அந்த எகிப்து தேசத்தை வந்தடைவதற்கு அவன் காரணமாக இருந்தான். அந்த 12 குடும்பங்கள் தான் கோத்திரங்களாக மாறி இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திற்கு யோசேப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்தான் என்று நமக்கு தெரியும். யோசேப்பு எகிப்துக்கு போனது நிமித்தமாக தான் அவனுடைய சகோதரர் எல்லாம் குடும்பமாக வந்து அங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக மாறினார்கள்.
They became the nation of Israel, and Joseph was the main person who initiated this whole process. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறபடி அவனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான அனுபவங்கள் எப்பவுமே நடந்து கொண்டிருந்தன. ரெட்டிப்பான காரியங்கள், 2 விதமான அனுபவங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த 2 காரியங்களை ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை 2 விதங்களிலே அவனை அபிஷேகித்திருந்தார், 2 விதங்களிலே அவனை ஆசீர்வதித்திருந்தார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ரெட்டிப்பு, அந்த 2 போர்ஷன் உண்டாகட்டும், அந்த 2 காரியங்கள் நடக்கட்டும் என்று நாமும் கூட கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை படிக்கும் பொழுது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். 3ஆம் வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். Thou shalt be a crown of glory in the hand of the Lord, a royal diadem in the hand of your God. 2 மறுபடியுமாக 2ஐ நாம் பார்க்கிறோம். அலங்காரமான கிரீடம், ஒரு ராஜ முடி. A crown of glory, a royal diadem. Crown of glory என்று சொல்லும் பொழுது அது மகிமையான கிரீடம். ராயல் டயடம் என்று சொல்லும் பொழுது அதுவும் சிரசில் அணியப்படுகிற, தலையில் அணியப்படுகிற ஒரு கிரீடம் தான். அது அழகான ஒரு கிரீடம், மகிமையான கிரீடமும் அழகான கிரீடமுமாய் நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். ஆண்டவரே, எனக்கு ரெட்டிப்பான அனுபவம் வேண்டும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும், ரெட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படி அந்த ரெட்டிப்பை கொடுக்கிறார்? ஒன்று, ஒரு மகிமையான கிரீடமாக கர்த்தர் நம்மை வைக்கிறார், ஒரு அழகான கிரீடமாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே இந்த மகிமையும் இந்த அழகும், இந்த மகிமையும் இந்த அழகும் எப்படி வெளிப்பட்டது? யோசேப்புக்கு பங்கு 2 என்று நாம் பார்த்தோம். ஜோசப் will have 2 portions. அந்த ஜோசப் என்ற அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயரை அங்கே போட்டு, ஆண்டவரே, I will have 2 portions. தகப்பனே, எனக்கு நீங்க 2 பங்கை கொடுக்கிறீர். அந்த 2 பங்கை எப்படி யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அவனுடைய பிறப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் வரை அவனுடைய தாய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தாள். ரேச்சல் had no children for a long time. அது அவளுக்கு மிகவும் துக்கமா இருந்தது, மரணத்தையே விரும்பினாள். ஆனால் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அந்த குமாரன் பிறக்கும் பொழுது அந்த குமாரனுக்கு யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார். யோசேப்பு என்று சொல்லும் பொழுதே அந்த பிறப்பிலே the word Joseph, அந்த name Joseph has 2 meanings. 2 அர்த்தங்களோடு அந்த பெயர் சூட்டப்பட்டது. ஒரு அர்த்தம், தேவன் என் நிந்தை எடுத்து போட்டார், God has taken away my reproach. இரண்டாவது, God has added, தேவன் எனக்கு இன்னும் கூட்டி கொடுக்கிறார். இது ஒரு வெளிப்பாடோடு வைக்கப்பட்ட ஒரு பெயர் என்று சொல்லலாம். தேவன் என் நிந்தை எடுத்து போட்டார், that is one meaning. இரண்டாவது அர்த்தம், God adds, இன்னும் கூட்டி தருகிறார். அதே போலதான் அவளுடைய நிந்தை போனது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு பிற்பாடு God added a Benjamin also, இன்னொரு குமாரனையும் கர்த்தர் கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த பெயரிலே இருக்கிற அர்த்தத்தை பார்க்கும் பொழுது என் நிந்தையை ஆண்டவர் எடுத்து போட்டார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட நமக்கு இருக்கிற உண்மையான நிந்தை,
நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடிய உண்மையான நிந்தை பாவத்தினால் உண்டான நிந்தை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால் தேவன் நம் நிந்தையை எடுத்து போட்டு விட்டார் என்று நாமும் கூட சொல்ல முடியும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற குளோரி, மகிமை. தேவன் நமக்கு 2 அனுபவங்களை கொடுக்கிறார். ஒன்று மகிமை, ஒன்று அழகு. மகிமை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற அந்த பாவத்தை நீக்கி நமக்கு தருகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவருடைய குணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் glory. You will be a crown of glory in the hand of the Lord. You will be a beautiful diadem in the hand of your God. நம்முடைய வாழ்க்கை அப்படி கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு அவருடைய மகிமையினால் நிரப்பப்படும் பொழுது தேவன் நம் மூலமாய் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அநேக ஆத்துமாக்களை he adds, அவர் சேகரிக்கிறார், இன்னும் கூட்டி தருகிறார். அந்த தாய் சொன்னது போல இந்த யோசேப்புக்கு பிற்பாடு எனக்கு ஆண்டவர் இன்னும் கூட்டி தருகிறார். அதே போல கர்த்தருக்குள்ளே வந்த ஒவ்வொரு நபராகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் அநேகரை சேர்த்து கொண்டே இருக்கிறார். he is adding. அதுதான் தேவன் நமக்கு தருகிற அலங்காரம், அழகு என்று நாம் சொல்ல முடியும். இப்படியாக யோசேப்பு வளர்ந்து வரும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் வசனத்திலே அவனுடைய அண்ணன்மார் 10 அண்ணன்மார்கள் அநேக துன்மார்க்கமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவன் சிறியவன், வாலிபன். மற்ற அண்ணன்மார் செய்வதை பார்த்து அதே பழகி கொண்டிருக்கலாம், அவர்களுடைய வழியிலே இவனும் போயிருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. அவன் சிறு வயதிலே தன்னுடைய சகோதரர் செய்கிற காரியங்கள் தவறு என்பதை அவன் அறிந்தான். ஏனென்றால் ஒரு தேவ பயம், ஒரு பரிசுத்தத்திற்குரிய ஒரு உண்மையான வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தகப்பனிடத்திலே போய் அவனுடைய அண்ணன்மார் செய்து கொண்டிருந்த அந்த தவறான காரியங்களை போய் சொல்லுவான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு பரிசுத்த வாஞ்சி அவனுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சிறிய வயதிலே அவனுக்கு தரிசனங்கள் உண்டாகும், சொப்பனங்கள் உண்டாகும். எதிர்காலத்திலே, வருங்காலத்திலே அவனுடைய குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட போகிறது, அழிவிலிருந்து எப்படி பாதுகாக்கப்பட போகிறது, அவனை எப்படி தேவன் பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்பாடுகளாக தேவன் தரிசனங்களை கொடுத்து, ரா தரிசனங்கள், தூங்கும் பொழுது சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அந்த சொப்பனங்களை குறித்து நமக்கு தெரியும். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த அலங்காரம். He was adorned, he was beautified by the Lord through the gifts of the Holy Spirit. சிறு வயதிலே அவனுக்கு இந்த அலங்காரம் இருந்தது, இந்த அழகு இருந்தது. ஒரு பக்கம் மகிமை சுட்டி காட்டுகிற அந்த பரிசுத்த வாஞ்சை அவனுக்கு இருந்தது. அதல்லாமல் அவன் அழகான ஒரு மகனாக இருந்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே அந்த சிறு வயதிலே அவனோடு இடப்பட்டு கொண்டிருந்ததை நாம் கவனிக்கிறோம். அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும், அவனுடைய சகோதரர் அவனை விற்று போட்டார்கள், குழியிலே போட்டார்கள். எகிப்துக்கு போகிற சில வியாபாரிகள் கையிலே அவனை விற்று போட்டார்கள். அந்த எகிப்து தேசத்திலே போத்திப்பார் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவுடைய மந்திரி வீட்டிலே அவன் ஒரு வேலைக்காரனாக அவன் நிறுத்தப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். அந்த வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு வேலைக்காரன். ஆனால் அவன் இயற்கையாகவே மிகவும் அழகாக பார்ப்பதற்கு இருந்தபடியினால் போத்திப்பாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டாள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஈஸ்டர்ன் வேர்ல்டுல, கிழக்கத்து தேசத்திலே அந்த நாட்களில் ஜோசப் வாஸ் வெரி வெரி ஹேண்ட்சம். அவன் பார்வைக்கு மிகவும் அழகாக இருந்தான். எனவே போத்திப்பாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நித்தம் அவனை வற்புறுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் யோசேப்பு சம்மதிக்கவே இல்லை.
9ஆம் வசனம் சொல்லுகிறது, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? How can I do this great wickedness and sin against God? அந்த வேலைக்காரனா இருக்கிற அந்த ஸ்தானத்திலே கூட, ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மந்திரியுடைய மனைவியுடைய ஒத்தாசை அவனுக்கு கிடைப்பது போல இருந்தாலும், அவன் அந்த நேரத்திலே தேவனுக்கு பயந்தான். ஒரு சமயம் இணங்கி இருந்தால் எத்தனையோ விடுதலைகள், எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் கூட அவனுக்கு கிடைத்திருக்கும் அந்த போத்திபார் மனைவியின் மூலமாக. ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அது அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. தகப்பனுடைய கண்காணிப்பு இல்லை, சகோதரருடைய கண்காணிப்பு இல்லை. தூர தேசத்திலே இருக்கிறான். தூர தேசத்திலே பாஷை தெரியாத எத்தனையோ யாரையுமே அறியாத ஒரு இடத்திலே அவன் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்தது. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய குளோரியை அவன் காத்து கொண்டான். குளோரி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஹோலினஸ், ஆண்டவருடைய அந்த சுபாவங்கள், அதுதான் குளோரி, அதுதான் மகிமை. அது அவனுக்குள்ளே அந்த தேசத்திலும் கூட அவன் அதை பாதுகாத்தான். அதே சமயத்தில் அதே அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அவனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் நல்ல சாமர்த்தியத்தையும் கொடுத்திருந்தார். அவன் காரிய சித்தியா இருந்தான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வாய்க்க பண்ணினார். God blessed the house of Potiphar and the fields of Potiphar. வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். வீட்டின் வெளியே இருந்த காரியங்களையும் யோசேப்பின் நிமித்தமாய் ஆசீர்வதித்தார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பியூட்டி, அலங்காரம். மகிமை மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தம் மாத்திரமல்ல, அலங்காரமாயிருந்தான். அவனோடு தேவன் இருப்பதை போத்திபார் உணர்ந்தார். இவன் செய்கிற காரியங்களை தேவன் வாழ்க்கை பண்ணுகிறாரே. எது செய்தாலும், வயலுக்கு போனாலும் அங்கே நல்ல செழிப்பு உண்டாகிறது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் காரியங்கள் எல்லாம் அவன் காரிய சித்தியாய் நடத்துகிறான். நல்ல ஞானத்தோடு சாமர்த்தியமாய் செய்கிறான். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த பியூட்டி, அழகு. அவனுக்கு மகிமையும் இருந்தது, அவனுக்கு அழகும் இருந்தது. டபுள், he had double. அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும், செய்யாத குற்றத்தை அவன் மேல் குற்றம் சாட்டி அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் துவங்கி நாம் படிக்கும் பொழுது, அவன் அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. The Lord was with Joseph. அவன் எதை செய்தானோ அதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி அவனை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவனை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அந்த சிறைச்சாலை கைதிகள் பேசுவது போல, அவர்கள் கிண்டல் செய்வது போல, அவர்கள் வாயிலிருந்து வருகிற அவதூறு வார்த்தைகள் ஒன்றுமே யோசேப்பு செய்யாதவனாய், அந்த சிறைச்சாலையிலும் கூட நிந்தைகளை சுமந்தவனாய் அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உண்மையாயிருந்தான். வீண் பேச்சுகளை பேசாமல் இருந்தான். கர்த்தருக்கு பயந்திருந்தான். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த குளோரி, அவனுக்குள்ளே இருந்த தேவ பிரசன்னம், அவனுக்குள்ளே இருந்த மகிமை. எனவே அந்த கைதிகளை எல்லாம் அந்த சிறைச்சாலை தலைவன் அவனுடைய கையிலே, யோசேப்புடைய கையிலே ஒப்புவித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. யோசேப்பிடத்திலே ஒன்றுமே அவன் விசாரிக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரிந்து விட்டது, இவன் ஒரு வித்தியாசமான ஒரு மகன். மற்ற கைதிகளை போல அவன் பலவிதமான அவதூறான காரியங்களை செய்கிறவன் அல்ல. பல தீமையான காரியங்களிலே அவன் பங்கு பெறுகிறவன் அல்ல. அவன் ஒரு பரிசுத்தவான் என்பதை அவன் கூட அந்த ஜெயிலர் கூட அவன் அறிந்து கொண்டான். அதே சிறைச்சாலையிலே கைதிகள் நடுவிலே
பொல்லாதவர்கள் நடுவிலே, பொல்லாத சம்பாஷணை நடுவிலே அவன் இருக்கும் பொழுது அவனுடைய ஆவியின் வரங்கள் அவிந்து போகவில்லை. ஒரு டல் அட்மாஸ்பியர், ஒரு சேட் அட்மாஸ்பியர், அந்த எகிப்து தேசமே அவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது, அவனை அவதூறாய் பேசிக் கொண்டிருக்கிறது. But the gifts of the Holy Spirit were active. ஏனென்றால் அந்த சிறைச்சாலையிலே இருந்த ஒரு பானபாத்திரன், ஒரு சுயம்பாகி தங்களுடைய சொப்பனங்களை வந்து சொல்லுகிறார்கள். சொப்பனத்தை பார்த்து கலங்கி இது என்ன என்று புரியவில்லை என்று கேட்கும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை வியாக்கியானம் பண்ணும்படியாய் அவனுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் he had the beauty of God, the beauty of the gifts of the Holy Spirit. பரிசுத்தாவியின் அபிஷேகத்திலே இருக்கிற அந்த ஆவியின் வரங்கள் அவனை அலங்கரித்து கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, அவர்களுடைய சொப்பனங்களை மாத்திரமல்ல, அதை ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து 41ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பார்வோன் ராஜா கூட சொப்பனங்களை கண்டு அவன் கலங்கினான். அப்பொழுது அந்த சொப்பனங்களுக்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியாத சூழலில் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுது யோசேப் அந்த சொப்பனங்களை விவரித்து அதோடைய அர்த்தங்களை சொன்னது மாத்திரமல்ல, அந்த சூழல் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் கூட அவன் சொல்லுகிறான். ராஜா, 7 வருஷங்கள் நல்ல விளைச்சல் இருக்க போகிறது இந்த தேசத்திலே. ஆனால் அதற்கு பிற்பாடு 7 வருஷங்கள் பயங்கர பஞ்சம் வரப்போகிறது. அந்த சொப்பனத்தை அவன் வியாக்கியானம் செய்தான். அது சொன்னது மாத்திரமல்ல, அதனுடைய பரிகாரம் என்ன? நல்ல விளைச்சல் இருக்கிற அந்த வருஷங்களிலே நீங்கள் இந்த தானியங்களை சேகரித்து சேகரித்து நீங்கள் பட்டணங்களிலே, களஞ்சியங்களிலே அதை கட்டி வையுங்கள். பஞ்சகாலம் வரும் பொழுது நீங்கள் எடுத்து அந்த தானியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அந்த சொப்பனங்களின் அர்த்தத்தை மாத்திரமல்ல, அதற்குரிய ஆலோசனையும் அவன் கூறுகிறான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரை படிக்கும் பொழுது முக்கியமாக 38ஆம் வசனம் சொல்லுகிறது. பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? Even Pharaoh could see that he was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷனை போல வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி முழு எகிப்துக்கு அவனை அதிகாரி ஆக்கினான். பார்வோனின் அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கினான். பார்வோன் தன்னுடைய மோதிரத்தையும் தன்னுடைய வஸ்திரங்களையும் தன்னுடைய சரப்பணியும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு முன்பாக எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய பதவியை எகிப்திலே ராஜாக்கடுத்த மனுஷனாக நிறுத்தினான். இந்த சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஒரு பக்கம் தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய குளோரி, ஆண்டவருடைய குளோரியை அவன் காத்து கொண்டான். மறுபக்கம் பரிசுத்தாவியின் வரங்கள் அவனுக்குள்ளே ஆவி நிறைவினால் கிரியை செய்து கொண்டிருந்தது. அதுதான் யோசேப்புக்குள்ளே இருந்த அழகு. There was glory, there was beauty, there was the holiness of God, there was the gifts of the Holy Spirit. அதற்கு பிற்பாடு ஒரு 30 வயதிலே அவனுக்கு இப்படி பெரிய உயர்வுகள் எல்லாம் வந்த பிற்பாடு ராஜா சொல்லுகிறார், பார்வோன் சொல்லுகிறார், நீயே அந்த காரியத்தை செய், தானியங்களை சேகரித்து வைக்கிற காரியத்தை நீயே செய், உனக்கே அந்த பொறுப்பை நான் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 48 முதல் 49 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அவன் தானியங்களை, அந்த விளைச்சல் அதிகமாயிருந்த அந்த 7 வருடங்களிலே தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தான். சேகரித்து சேகரித்து பட்டணங்களிலே, களஞ்சியங்களிலே அதை கட்டி 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 வைத்தான். வரப்போகிற பஞ்ச காலத்திலே ஜனங்கள் தாராளமாய் சாப்பிடட்டும் என்று சொல்லி அதை அவன் சேகரிக்க ஆரம்பித்தான். 48, 49 வசனங்கள் சொல்லுகிறது, அவன் சேகரிக்கும் பொழுது அளவுக்கு அடங்காததா இருந்தது. ஆங்கில வேதாகமத்திலே படிக்கும் பொழுது he stopped numbering them, he could not keep record because the grain was beyond measure like the sand of the sea. கடற்கரை மணலை போல அதிகமாக இருந்தபடியினால்
அவனால் கணக்கு கூட வைக்க முடியல. இந்த பட்டணத்துல இத்தனை மூட்டை தானியங்கள் இருக்கிறது, அந்த களஞ்சியத்திலே இத்தனை இத்தனை டன் தானியங்கள் இருக்கிறதா. He could not measure it. அந்த அளவுக்கு அவன் சேகரித்தான். அருமையானவர்களே, கர்த்தருடைய குணங்கள், கர்த்தருடைய சுபாவங்கள், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருக்குள்ளே இருக்கிற அனுபவங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சேகரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய அனுபவங்களையும் சேகரிப்பதிலே we should not keep a record. நமக்கு அது ஒரு அளவுக்கு அடக்கி வைக்காமல், அதை மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ஆழங்களுக்குள்ளே என்னை நடத்தும், இன்னும் என்னை நிரப்பும் அப்பா, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் உம்முடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் உம்மை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அளவுக்கு அடங்காத அனுபவங்களால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அதுதான் குளோரி. அதே சமயத்தில் பஞ்ச காலம் வரும் பொழுது அந்த களஞ்சியங்களை அவன் திறந்து அள்ளி 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 கொடுத்தான். He blessed everyone with that grain. பார்வோனிடத்திலே ஜனங்கள் ஓலமிட்டார்கள். They cried to Pharaoh. பசியாயிருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் பசியிலே வதைக்கப்படுகிறோம் என்று ஓலமிட்டு அழுதார்கள். அப்பொழுது பார்வோன் என்ன சொன்னான்? ஆதியாகமம் 41:55, go to Joseph. யோசேப்பிடத்திலே போய் கேளுங்கள். He will tell you what to do. யோசேப்பு அநேகருடைய பசி ஆற்றினான். அதுதான் அவனுடைய பியூட்டி, அவனுடைய அழகா இருந்தது. He was a blessing. He was a blessing. அவன் அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாயிருந்தான். அந்த பஞ்சம் அப்படியே எகிப்தை தாண்டி மற்ற தேசங்களுக்கும் பரவினது. மற்றவர்கள் எல்லாரும் வந்து அவனிடத்திலே தானியங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுடைய சொந்த குடும்பத்தார், சகோதரர், அவனை விற்று போட்டவர்கள் கூட அவனிடத்தில் வந்து தானியத்தை கொள்ள வந்தார்கள். He blessed them also. That was the beauty in his life. அவர்கள் யோசேப்பிடத்திலே வரும் பொழுது பயந்தார்கள். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், உங்களுடைய ஜீவனை காப்பாற்ற, ஜீவ ரட்சணியம் செய்ய கர்த்தரை நீங்க அனுப்பி இருக்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பியூட்டி. He never took revenge. அவன் பழி வாங்குற எண்ணமே இல்லை அவனுக்கு. He wanted to bless. He just wanted to bless. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பியூட்டி. யோசேப்புக்கு அந்த தேசத்திலே திருமணம் நடந்தது. ஆதியாகமம் 41:51-52. திருமணம் நடக்கும் பொழுது பிள்ளைகளை பெற்றான். அதுவும் டபுள், 2 sons. முதல் மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அது மனாசே என்றால் என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க செய்தார். God made me forget every toil in my life. இரண்டாவது மகனுக்கு எப்ரேம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பெருக பண்ணினான். அருமையானவர்களே, இந்த டபுள் பிளெஸிங் ஆஃப் 2 sons, அதிலையும் பாருங்கள், என் வருத்தத்தை தேவன் மறக்க செய்தார். அவருடைய அன்பினால், அவருடைய ஆசிகளால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பி, என் உள்ளத்தை கம்ஃபர்ட் பண்ணி, என் உள்ளத்தை ஆற்றி, என் வருத்தங்களை மறக்க செய்தார். அதுதான் குளோரி, அவனுக்குள்ளே இருந்த குளோரி. ஆனால் அதே சமயத்தில் சிறுமையடைந்த இதே தேசத்தில், in the land of my suffering, in the same land of my affliction, God has made me fruitful. என்னை எவ்வளவு பழகி பெருக பண்ணியிருக்கிறாரே, அதுதான் அவனுக்குள்ளே இருந்த பியூட்டி. You will be a crown of glory in God's hand. You are a crown of beauty in God's hand. Double. கடைசியாக அவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவனுடைய தகப்பன் மரணம் அடைவதற்கு முன்பாக யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 49:23-24 படித்தால் அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? மகனே, வில்வீரர் உன்னை மனமடிவை ஆக்கினார்கள், உன்னை பகைத்தார்கள், உன்னை வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் உன் வில் உறுதியாய் நின்றது. உன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினால் பலத்தன.
இதனால் நீ மேய்ப்பனும் இஸ்ரவேலுக்கு கன்மலையும் ஆக்கப்பட்டீர். வில்வீரர் உன்னை ஒடுக்கி மனமடிவை ஆக்கினார்கள். But you stood strong. உன்மேல் வில்கள் வந்தன, உன்மேல் பகை வந்தது, நீ காயப்படுத்தப்பட்டாய், ஆனாலும் நீ உறுதியாய் நின்றாய். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த தேவ பலன். The glory of God which made him strong. The presence of God that made him strong. The character of God that made him strong. அதுதான் அவனுக்குள்ளே இருந்த glory, மகிமை. அதே சமயத்தில் தகப்பன் சொல்லுகிறார் 22ஆம் வசனத்திலே, யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றுகளில் அண்டையிலே வளருகிற செடி, உன்னுடைய கொடி சுவரின் மேல் படரும். ஜோசப் இஸ் a fruitful bow running over the wall. அப்படி என்றால் என்ன? ஒரு செடி ஒரு வீட்டின் அருகாமையிலே அதோடைய காம்பவுண்ட் வாலுக்குள்ளே வளர்ந்தால், முக்கியமாக அந்த நாட்களில் இருந்த ஒரு பழக்கம், அந்த குடும்பத்தாருக்கு தான் அந்த செடி சொந்தம். அதில் இருக்கிற கிளைகளோ இலைகளோ பழங்களோ அவர்கள்தான் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த கொடி சுவரின் மேல் படர்ந்து விட்டால், வெளியே யார் அந்த பக்கமாய் போனாலும் அதோடைய கிளைகளை பறிக்கலாம், இலைகளை பறிக்கலாம், கனிகளை புசிக்கலாம். தகப்பன் சொல்லுகிறார், உன்னுடைய கொடி சுவரின் மேல் போய்விட்டது. You are a blessing not only to the family, you are a blessing to the whole world. அதுதான் அவனுக்குள்ளே இருந்த அழகு. He blessed others. He was a blessing to so many people. அருமையானவர்களே, தாசனாகிய மோசே அந்த 12 குடும்பங்களை, இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட, இந்த யோசேப்பின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது 2 விதமான ஆசீர்வாதங்களை கூறினார். ஒன்று சொல்லுகிறார், உபாகமும் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோசேப்பே, நீ அலங்காரமான தலையீற்றின் காளையை போல இருக்கிறாய், உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கிறது, நீ ஜாதிகளை முட்டி துரத்துவாய். That was the inner glory, the inner strength of God in him. அதே சமயத்தில் 13 முதல் 16ஆம் வசனங்களிலே, தேவன் உன்னை மிகவும் கனி கொடுக்கிற வாழ்க்கையினால் நிரப்புகிறார். வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தின் நீரூற்றுகளினாலும், சூரிய வெளிச்சத்தினால் பண்படுத்தப்பட்ட நல்ல கனிகளினாலும், நல்ல பலன்களினாலும், திரவியங்கள், பர்வதங்களின் திரவியங்களினாலும், அரும்பொருள்களினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இது எல்லாம் யோசேப்புடைய சிரசின் மேலும் அவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று மோசே அவனையும் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, பிறப்பிலிருந்து கடைசி வரை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையிலே 2 அனுபவங்கள். ஒன்று, அவனுக்குள்ளே ஒரு இன்னர் ஹோலினஸ், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பலன் ஒரு மகிமையாய் அவனை மாற்றினது. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக, கனி கொடுக்க கூடியதாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியதாக ஒரு அழகான அலங்காரமான வாழ்க்கையாய் அது இருந்தது. பிறவியிலே when he was born, அவனுடைய தாய் சொல்லுகிறார், தேவன் என் நிந்தையை மாற்றி போட்டார், அதே சமயத்தில் எனக்கு கூட்டி கொடுக்கிறார். அவன் வாலிபனாயிருக்கும் பொழுது துன்மார்க்கமான சகோதரருடைய வாழ்க்கையை அவன் பின்பற்றாமல் பரிசுத்தவானாய் இருந்தான், தேவ பயத்தோடு இருந்தான். அதே சமயத்தில் தேவன் அவனுக்குள்ளே சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாய் அவனோடு பேசிக் கொண்டிருந்தார். போத்திபாருடைய வீட்டிலே ஒரு பக்கம் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான், சோதனைகள் வரும் பொழுது பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அதே சமயத்தில் அவன் மூலமாய் அந்த வீடே ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த வயல்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள். அங்கே மற்றவர்கள் போல இல்லாமல் பரிசுத்தமாய் தேவ பயத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு அந்த சிறைச்சாலையிலே ஜீவித்தான். அதே சமயத்தில் அபிஷேகத்தின் வரங்கள், ஆவியின் வரங்கள், வியாக்கியான வரங்கள் அவனுக்குள்ளே கிரியை செய்தது. பிரியமானவர்களே, பார்வோனுடைய சொப்பனத்தை கூட வியாக்கியானம் பண்ணினான். அவனுடைய வாலிப வயதிலே அந்த தானியங்களை சேர்த்து, தானியங்களை கொடுக்கிற ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது கடங்காத விதமாய் மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு சேர்த்தான்.
அதே சமயத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தான். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அலங்காரமும் அங்கே வெளிப்பட்டது. திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்றான். அதுவும் 2. அந்த முதல் பிள்ளைக்கு தேவன் எல்லாவற்றையும் மறக்க செய்தார். ஏனென்றால் தேவன் என்னை நிரப்பி இருக்கிறார், அவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. அதே சமயத்தில் இதே தேசத்திலே பாட அனுபவித்த இதே தேசத்திலே மிகுந்த கனிகள் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறான். அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுதும், மோசே அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுதும் 2 விதங்களிலே அவனை ஆசீர்வதித்தார்கள். ஒன்று, மகிமை. தேவனுடைய மகிமையினால் நீ நிரப்பப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய வல்லமை பெலன் உனக்குள்ளே இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு டபுள் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனிடத்திலே அநேகருக்காக மன்றாடி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வேலை செய்கிற இடங்களிலும் மற்ற இடங்களிலும் சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்குதத்தமாய் சொல்லுகிற காரியம், you will have double. Joseph had 2 portions. ஆண்டவர் அந்த இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த இரட்டிப்பான அனுபவங்களை நம்முடைய சிரசின் மேல் இறக்கி கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக என்று மோசே சொன்னது போல கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய சிரசின் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. ஒரு பக்கம் நாங்கள் உம்முடைய மகிமையினால், உம்முடைய சுபாவத்தினால், தேவ பலத்தினால், தேவ பரிசுத்தத்தினால் நாங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்க விரும்புகிறோம் அப்பா. அதே சமயத்தில் உம்முடைய ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்பா. எங்களை துன்பப்படுத்தினவர்கள், எங்களை துக்கப்படுத்தினவர்களுக்கு கூட நாங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் அலங்கரியும் அப்பா, நீர் அலங்கரியும் அப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, Lord, let me be a crown of glory in your hand. Let me be a beautiful diadem in your hand. உம்முடைய மகிமையும் எனக்கு தாரும் அப்பா. உம்முடைய அழகையும், அபிஷேகத்தினால் வரங்களினால் கொடுக்கிற இந்த அழகையும் நீர் எனக்கு தாரும் தகப்பனே என்று கேட்போமா? You will have double என்று கர்த்தர் சொல்கிறார். You will have double. ஹல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன். இரட்டிப்பான சுதந்திரத்தை தருகிறேன். ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மீதும் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலே காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே கர்த்தாவே இது நீங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யோசேப்பு கனிதரும் செடி, அவனுடைய கொடி சுவரின் மேல் படரட்டும் என்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை சுவரின் மேல் படருகிற கொடியாக நீர் வைத்து இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக வைங்கப்பா. நீங்க வைத்திருக்கிற இடங்களிலே ஆசீர்வாதமாக வைங்கப்பா. கனி கொடுக்கிற வாழ்க்கை உண்டாகட்டும். ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு அது தீரும்படியாய், நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே குழந்தைகளை குறித்து என்ன பாரம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது நீங்கட்டும் அப்பா. இப்பொழுது நீங்கட்டும். என் பாரங்கள் நிமித்தமாய், எனக்கு அடிக்கடி வருகிற தொல்லைகள் நிமித்தமாய் இயேசுவுக்காக நான் பிரகாசிக்க முடியவில்லை, ஆவியின் வரங்கள் எனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்ப முடியவில்லை என்று ஆண்டவரே புலம்புகிற உங்களுடைய பிள்ளையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, யோசேப்பை போல அந்த ஒரு பிரிசனுக்குள்ளே இருந்தாலும் அனல் மூட்டி ஆவியின் வரங்களை எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அருமையான பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற இந்த ஊழியத்துக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் தகப்பனே.
எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவருடைய சபையார், அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்திலே கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள முடியாதவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சவால்கள் நாங்கள் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், Father, we believe we will have your glory and we will have your beauty. Thank you for the double anointing. In Jesus' name, amen. Amen. Amen, Ka. Thank you so much, Ka. We were really blessed. Your message, double for your trouble. So that was beautiful. Thank you so much. God bless you and your ministry too. Thank you so much. Over to Pastor Anish.